ஆசிரிய பெருமக்கள் என்றால் அவர்களுடைய பணி நியமனம், பணி நிரந்தரம், அவர்களுக்கான ஊதிய உயர்வு, இதற்காக போராட்ட களங்களுக்கு வந்திருக்கிறார். அப்படித்தான் வேளாண் பெருங்குடி மக்களும் அவர்கள் சிக்கல்கள் என்னவோ அதற்காகத்தான் வருவார்கள். மீனவ சொந்தங்களும் அப்படித்தான், மீனவர்கள் பிரச்சனைக்குத்தான், அவரவர் பிரச்சனைக்குத்தான். ஆனால் சட்டம் படித்த சட்டக்கல்லூரி மாணவர்கள், சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் தான் எல்லா பொது பிரச்சனைக்கும் களத்திற்கு வந்து போராடியவர்கள் அவர்கள் தான். அந்த களத்தில் நானும் நின்றவன் என்கிற முறையில் இதை சொல்வதற்கு உரிமையும் தகுதியும் எனக்கு இருக்கிறது. தமிழில் வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்பது வழக்கறிஞர் பிரச்சனை இல்லை, தமிழ் தேசிய இனத்தின் உரிமை பிரச்சனை. அதற்கும் போராட்டத்தை செய்தவர்கள் வழக்கறிஞர்கள் தான். ஈழ தாயகத்தில் எம் இன உறவுகள் கொல்லப்படுவது என்பதை தடுத்து காக்க வேண்டியது தமிழர்களுக்கென்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசின் கடமை. பன்னெடுங்காலமாக தமிழ் மக்களின் வாக்கை பெற்று பதவியை அனுபவித்துக் கொண்டு அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருந்த அந்த அரசியல் கட்சிகளின் கடமை. ஆனால் எந்த கட்சியும் தன்னலத்தை தாண்டி இனநலம் என்ற பொது நோக்கில் களத்திற்கு வராத போது சட்டம் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களும் சட்டத்துறை வழக்கறிஞர்களும் தான் களத்திலே நின்று போராடினார்கள்.